ஜெய் சாயிராம். தாமதிக்காமல் உடனே கேட்டுவிடு என் குழந்தையே. இந்த பதிவை நீ எப்பொழுது கேட்கிறாயோ மறுநொடியே உனக்கு நல்லது நடப்பதை கண்குளிரக் காண்பாய். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வகையில் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் மன உளைச்சலுக்கும் மனவேதனைக்கும் ஆளாகி துவண்டு போய்விடுகிறார்கள். வாழ்க்கையே வெறுத்து விடுகிறார்கள். அதிலிருந்து மீண்டு வர ஒவ்வொருவருக்கும் இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் பிள்ளையே. வாழும் இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழும் வரை யார் பழி சொல்லுக்கும் ஆளாகலும், யார் பழி சொற்களை கேட்காமலும், மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமலும் வாழ்ந்துவிட வேண்டும். நீ வாழ்வதற்கு நீதான் பொறுப்பு. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று மற்றவர்களுக்கு உன் வாழ்க்கையை கொடுக்கவும் முடியாது. வேதனையாக இருக்கிறதே என்று மற்றவர்களுக்காக அவர்கள் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதானே ஆக வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதற்கேற்றாற்போல உன் வாழ்க்கையை மாற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளும் அத்தனை திறமைகளும் உன்னிடம் உள்ளது என் பிள்ளையே. நீ வீண் பயத்தில் இருக்கிறாய். நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பத்திற்கும் வேதனைக்கும் போராட்டமான சூழ்நிலைக்கும் நீயே காரணமாகி விடுகிறாய். ஆதலால் எழுந்து நில், துணிந்து நில். எப்பொழுதும் துணிச்சலாக இரு, தைரியமாக இரு, துணிச்சலோடு இரு, துணிந்து நில். இதைதான் அடிக்கடி உன் சாயப்பா உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பிரச்சனைகளை பார்த்து பார்த்து பயப்படாதே. உன்னை பயமுறுத்தும் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். நிச்சயமாக ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வருவேன். நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடம் இருப்பதைப் போல துணிச்சலும் தைரியமான தன்மையும் உன்னிடம் அதிகமாகவே இருக்க வேண்டும். வீண் விவாதம் இருக்கவே கூடாது. பயம் இருக்கவே கூடாது. உன்னை சுற்றி நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. போராடு, போராடிக்கொண்டே இரு. போராட்டத்திற்கு நல்ல தீர்வு சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும். நீயே சுயமாக நின்று உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்க பழகிக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்று மற்றவர்களை நினைத்து நினைத்து யோசித்து கொண்டே இருப்பதை விட உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டுவிட்டு உன்னுடைய பயணத்தை மேற்கொண்டே இரு. மற்றவர்களிடம் எதையும் கேட்கவும் வேண்டாம், பகிரவும் வேண்டாம். உன் சாயப்பாவிடம் அனைத்தையும் கொட்டிவிட்டாய் அல்லவா? உன் சாயப்பாவிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு விட்டாய் அல்லவா? பின் மற்றவர்களின் சொல்விற்காகவோ வார்த்தைகளுக்காகவோ நீ எதிர்பார்த்து காத்திருப்பது வேண்டாத செயல்தான். அதே இடத்தில் உன்னிடத்திலும் உன்னிடமே உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன்னை யாருமே காக்கவே முடியாது. அந்த இறைவனே வந்தால் கூட காத்துவிட முடியாது. எனவே நம்பிக்கையை மட்டும் எந்த நொடியும் இழந்து விடாதே. உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் மீது குறை சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. குறை சொல்லவே சொல்லாதே. எதற்கெடுத்தாலும் பழியை மற்றவர்கள் மீது சுமத்தாதே. பழியை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்த தவறுக்கு நாம் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அனுபவித்தே தீர வேண்டும். மற்றவர்களை பார்த்து வீண் பழி சொன்னால் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதே போலத்தான் உன்னை பார்த்து மற்றவர்கள் வீண் பழி போட்டார்களும் அவர்கள் வாழ்வில் எந்த மாற்றங்களும் ஏற்படாது. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியவில்லை என்றால் நீ மிக தவறான பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை மிக துல்லியமாக சொல்லிவிடலாம். ஏனென்றால் அந்த அன்பால் உனக்கு எந்தவித பயனும் கிடைக்கப் போவதே இல்லை. உன் பிரச்சனைக்கு இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும். நன்றாக புரிந்து கொள். யோசிக்காமல் நீ அனைத்தையும் செய்வதால் தான் உனக்கு பிரச்சனை வருகிறது. அது மட்டுமல்லாமல்
எதையுமே செய்யாமல் வெறும் யோசனையோடு மட்டுமே இருப்பது, இவைதான் உன்னுடைய பிரச்சனைக்கு மிக மிக அதிகமான காரணமாகவே அமைந்து விடுகிறது. உன் சாயப்பாவின் வாக்கை கேட்டு அதன்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறாய். இனியும் அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டும் இரு. எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு, தெளிவான மனநிலையோடு இரு. உனக்கான வழியை நீயே தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய். மற்றவர்களெல்லாம் பயணிக்கிறார்களே என்று நீயும் பயணித்தால் அது உன் வாழ்க்கைக்கான சரியான பாதையாகவே இருக்காது. உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்தால்தான் அதில் வெற்றி என்னும் சிகரத்தை மிக சுலபமாக உன்னால் அடைய முடியும். வெற்றி கனியை உன்னால் ருசித்தும் காட்ட முடியும். உன்னையே நீ மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும். உன்னப்பா சொல்வதை கவனமாக கேட்டு நடந்து கொண்டே என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமான ஜொலிப்பான வாழ்வாகவே இருக்கும். நல்ல விடியல் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ மிக அதிர்ஷ்டசாலிதான். அதற்காகத்தான் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதை உன் சாயப்பா மூலம் அறிந்திருக்கிறாய். ஆம் குழந்தையே, இந்த பதிவை கேட்ட நொடி முதல் உனக்கான நல்லது நடக்க துவங்கும். உனக்கான நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் வர துவங்கும். நல்லது மட்டுமே உன் செவிகளுக்கு வந்து கேட்கும். ஆம் குழந்தையே, நிச்சயமாக நல்லது நடக்கும். நன்மை நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லது நினைத்தால் நன்மை மட்டுமே வந்து சேரும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்படவோ வேதனைப்படவோ அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பின் உன் மனதில் தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சில முட்கள் இருக்கவே செய்யும். நீ எவ்வளவுதான் கவனமாக நடந்தாலும் அது உன் காலை காயப்படுத்தவே செய்யும். அந்த வழியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ பயணித்தால் கூடிய விரைவில் மலர்கள் நிறைந்த சோலைவனமான பாதை உனக்கு கண்களுக்கு தென்படும். அந்த பயணத்தில் உனக்கு துணையாக உன் சாயி நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் பிள்ளையே. நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கன நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியுமல்லவா? என்னை நம்பு, உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு, அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு, துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை
பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும். வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில். எதிர்த்து போராடு. வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம் அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது. என் அன்பு பிரியமே, வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதைக் காட்டிலும் உனக்கான ஒரு தனியான பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்துதான் கிடக்கிறார்கள். உனக்கு 8 திக்கிலும் முன்னேயும் பின்னேயும், உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டியாகவும் பின்னால் உனக்கு பாதுகாவலனாகவும் அனைத்து திசைகளிலும் உன் சாயப்பாவும் உன் கூடவே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வழியில் உன்னை பின்பற்ற பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன்னை கீழ்த்தனமாக பேசியவர்கள், நீ வேண்டாம் என்று உன்னுடைய அன்பை உதறி சென்றவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன். உன் வழியை பின்பற்ற 1000 பேர் அந்த உன்னை ஏளனப்படுத்தினவர்கள் அனைவரையும் உன் பின்னால் வரவைப்பேன். உன் சாயிநாதர். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் அறிவுறுத்தியதே இல்லை. எனவே போராடிக்கொண்டே இரு, நகர்ந்து கொண்டே இரு. பாதைகளில் 1000 தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்றில்லை குழந்தையே. தவிர்த்து விட்டும் செல்லலாம். எறும்பை போல் இரு. 1000 தடைகள் வந்தாலும் அதை முயற்சி செய்து கொண்டு தகர்த்து கொண்டே இரு. தவிர்த்து விட்டும் செல்லலாம். சில நேரம் சென்று வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனக்கவலையும் சோதனையும் சோகமும்? நல்லது கெட்டது என்பது எதிலும் உண்டு என் குழந்தையே. நீ அதை எப்படி பார்க்கிறாய் என்பதை பொறுத்துதான் அது உனக்கு நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் என்பதை அதுவே முடிவு செய்யும். பார்க்கிற பார்வையில்தான் இருக்கிறது அனைத்தும். உன் மனதில் என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தை பொறுத்துதான் அனைத்துமே அமையும். எப்பொழுதுமே எதையாவது தேடிக்கொண்டே இருக்காதே. இருப்பதை தொலைக்காமல் பார்த்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும். இருட்டில் நின்று கொண்டு இருட்டையே தேடாதே. வெளிச்சத்தில் நின்று கொண்டு வெளிச்சத்தையே தேடாதே. இது மிகப்பெரிய முட்டாள்தனம் குழந்தையே.
அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்துடனே எப்பொழுதும் வாழாமல் எது நடந்தாலும் மோதி பார்த்து விடலாம், எது நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு வாழ். எது நடந்தாலும் உனக்கு அது மிக பெரியதாக தெரியாது, எல்லாமே சிறியதாகத்தான் தெரியும். நான் உனக்கு அருகில் இருக்கும் பொழுது வீணாக மனக்குழப்பம் ஏன்? நான் இருக்கிறேன். எது வந்தாலும் மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறிவிடும். மனதில் வலிமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. நீ உன்னில் உயிர் கொடுக்கிறாயோ அதுவாகவே அது செயல்படும். எனவே உன்னிடம் இருந்தே வெற்றியை அடைய நம்பிக்கை என்னும் விதையை தூவிக்கொண்டே இரு. நம்பிக்கை என்னும் விதையை உன் மனதில் தூவிக்கொண்டே இரு. நிச்சயமாக அது விருட்சமாய் வளர்ந்து நிற்கும். எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற அசாத்திய நம்பிக்கை யார் ஒருவரிடம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களிடம் உன் சாயப்பா காத்து ரட்சிப்பேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது நடக்காமல் போகாது. உனக்கு நடக்கக்கூடாது என்று இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு நடந்திராது. உனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து என்றும் என்னை என் அன்பால் தாங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்து என்றும் உன்னை என் பாசத்தால் வளர்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல குருவாக இருந்து என்றும் உன்னை என் அறிவால் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து என்றும் உன்னை என் நட்பால் நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன். துன்பங்கள், தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதம் அல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி உன்னை செதுக்கும் உளியாகத்தான் இருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. சில சமயம் அதிக விலை தேவைப்படுகிறது சில அனுபவங்களை பெறுவதற்கு. வாழ்க்கையில் பாடங்களாக சில அனுபவங்களை பெறுவதற்கு அதிக விலை தேவைப்படத்தான் செய்கிறது. அதிக விலை கொடுத்தாக வேண்டியதாகத்தான் இருக்கிறது. காலத்தை நன்றாக உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு யார் செயல்படுகிறார்களோ செயல்படுபவர்களுக்கே வாழ்க்கை என்றும் வளமானதாகவும் நலமானதாகவும் இருக்கும். எப்பொழுதும் உன்னையே நீயே நேசிக்க பழகு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ விட்டு கொடுக்காதே. அதிலிருந்து உன் வாழ்விற்கான மாற்றம் ஆரம்பமாகும். இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியமும் கூட. என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தையால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து போவதுதான் சிறந்த வழியாகவே இருக்கும். மௌனமாக கடந்துவிடு. துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் என்பதை புரிந்து கொள். வெற்றிக்கான நிச்சய வழி உனக்கு கிடைக்கும். தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்வதே மிகப்பெரிய வெற்றிக்கான வழியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. ஏனென்றால் உன் மனமும் நிலைத்திருக்காது, மாறிக்கொண்டுதான் இருக்கும். எனவே செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. அந்த நொடியே செய்துவிடு. என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல் நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய,
ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். நான் கொடுத்த வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். நான் இருக்கிறேன். இந்த வாக்கு அதிசக்தி வாய்ந்த சாய் வரம். நீ எங்கிருந்தாலும் இன்று இரவுக்குள் உனக்கான அதிசயம் சர்வ நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். புன்னகை செய்து பழகு. பூக்களின் அழகை பெற்றுவிடலாம். மரியாதை கொடுத்து பழகு. மனிதனாகவே வாழ்ந்து விடலாம். தர்மம் செய்து பழகு. உன் தலையெழுத்தே மாற்றிவிடலாம். உன் தலையெழுத்தே மாறியும் விடும். நம்பிக்கையோடு இந்த சாயின் வரத்தை பெற்றுக்கொண்டால் நீ எங்கிருந்தாலும் நீ நினைத்தது நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே நிகழும். என் பாதை மட்டும் இவ்வளவு கடினமாக இருக்கிறதே. என் பாதைகளில் எப்பொழுதும் கற்களும் முற்களும் மட்டுமே நிறைந்து இருக்கிறதே. நான் எப்படி என் பாதையை கடப்பேன் என்று என்னிடம் வந்து கேள்வியாக கேட்கிறாய். உன் பாதையை வடிவமைத்தவனே நான்தான். அந்த பாதையில் உனக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. அதில் பூக்களால் நிறைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கடினமான பாதையை மாற்றி அதை இலகுவான பாதையாக மாற்றியமைக்கும் வேலையை நான் செய்து விடுகிறேன். தைரியமாக இரு. நீ செல்லும் வழியில் உன் பாதை சரியாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்த்து உன் பயணத்தை தொடராதே. உன் பயணம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடையலாம் என்ற சிந்தனை அனைத்தையும் நான் செய்துதான் உன் பாதையை நான் வடிவமைத்து இருக்கிறேன். அதை விடுத்து நான் வடித்த பாதையில் நம்பிக்கையோடும் தைரியமாகவும் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. எதையும் எதிர்பார்த்து எடுத்து வைக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்காக பார்த்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே எதிர்பார்த்து நம் வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது நிறைவேறவில்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால் அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும். எதையுமே வாழ்க்கையில் எதிர்பார்க்க கூடாது என்பதை விளக்கும் விதமாக ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு துறவி ஒருவர் தன் சீடர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது சீடர்கள் துறவியிடம் கதை கூறுமாறு கேட்டனர். அதற்கு அந்த துறவியும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் புகட்டும் வகையில் கதை சொல்ல ஆரம்பித்தார். அது என்னவென்றால், ஒரு வியாபாரி ஒருவன் ரோட்டில் நடந்து கொண்டு சென்றான். அப்போது அந்த வியாபாரிக்கு எதிரே வந்தவன் அவனை நிறுத்தி, என்னை ஞாபகம் உள்ளதா என்று கேட்டான். பின், உங்களுக்கு என்னை நினைவு இருக்கிறதோ இல்லையோ, 5 ஆண்டுகளுக்கு முன்பு
நான் இந்த நகரத்திற்கு வந்தபோது நான் என்னிடம் பணம் இல்லை என்று உங்களிடம் பணம் கேட்டேன். அதற்கு நீங்களும் என்னிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒருவரின் வெற்றி பாதையில் செல்ல இது உதவட்டும் என்று வாழ்த்தி கொடுத்து உதவி புரிந்தீர்கள் என்று அவருக்கு ஞாபகப்படுத்தினான். அந்த வியாபாரியும் யோசித்து பின் அந்த வியாபாரி ஆம், நினைவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி வேறு என்ன சொல்லுங்கள் என்று ஆவலோடு கேட்டான். அதற்கு அவன், இல்லை, எப்படி அப்போது எனக்கு பணம் கொடுத்து உதவி புரிந்தீர்களோ அதேபோல் இப்போதும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க முடியுமா என்று கேட்டான். அந்த வியாபாரி இப்படி கேட்டதும் வியந்து போனான் என்று அந்த துறவி கதையை சொன்னார். பின் தன் சீடர்களிடம், ஒருவர் தமக்கு ஒருமுறை எதிர்பாராமல் உதவி செய்தால் மீண்டும் மீண்டும் அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நமக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது கிடைக்கும். நாம் எதிர்பார்த்து கொண்டே இருப்பதாலோ யோசித்து கொண்டே இருப்பதாலோ கிடைக்குமோ கிடைக்காதோ என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எதையுமே எதிர்பார்க்காதே. நடப்பது நடந்து கொண்டே இருக்கும், கிடைப்பது கிடைத்து கொண்டே இருக்கும், வர வேண்டியது வந்து கொண்டே இருக்கும், முடிய வேண்டியது முடிந்தே விடும். எதையும் எதிர்பார்க்காதே. எது கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் முடியாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன்னுடைய பிரார்த்தனையை மட்டும் காலடியில் வைத்துக்கொண்டே இரு, இறைவனிடம் வைத்துக்கொண்டே இரு. நீ நினைக்கும் வரை, நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் வரை உன் பிரார்த்தனையை வைத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய கனத்த மனம் அமைதி பெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வரம். சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும்.
நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும்.